வெல்கம் டு தி இன்ஸ்டியூட். நம்மளோட மேத்ஸ் கிளாஸில் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க டாபிக் சிம்பிளிஃபிகேஷன் பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோவில் சிம்பிளிஃபிகேஷனில் போர்ட் மாஸ் ரூல் சிம்பிளிஃபிகேஷன் போர்ட் மாஸ் ரூலை அப்ளை பண்ணி எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது, அதில் எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஓகே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அல்ஜிப்ரா ஃபார்முலாஸை வச்சு நமக்கு சிம்பிளிஃபிகேஷனில் எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்க, அதை எப்படி சால்வ் பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, ஸ்கொயர் ஃபார்முலாவை, அதாவது ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர், இந்த மாதிரி ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருந்து மட்டும் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் இந்த கியூப் இருக்கு இல்லையா, ஏ கியூப் பி கியூப், அதை பற்றியெல்லாம் பார்க்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ யாருக்கு சார் அப்படின்னா, டிஎன்பிசி படிக்கிறவங்க, அதே மாதிரி ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் எக்ஸாமில் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 படிக்கிறவங்க, போலீஸ் எக்ஸாமில் போலீஸில் எஸ்ஐக்கு படிக்கிறவங்க. சரிங்களா? எஸ்ஐ லெவலுக்கு தான் இந்த வீடியோவில் இருக்கிறது வரும். அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நீங்கள் ரயில்வே ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, எஸ்எஸ்சி படித்தாலும் சரி, இல்லை நான் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறேனாலும் சரி, நம்ம எல்லாருக்குமே கேட்கக்கூடிய மாடல் தான் இந்த அல்ஜிப்ரா ஃபார்முலா சம்ஸ். சரிங்களா? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், ஷார்ட்கட்டில் அப்ளை பண்ண முடியுமா சார்? கண்டிப்பாக முடியும். ஷார்ட்கட்லேயே அப்ளை பண்ணலாம். அட் சேம் டைம், ஏன்னா ஒரு ஃபார்மேட் எப்பயுமே நமக்கு கேட்குறது ஒரு ஃபார்மேட் படி தான், இந்த ஃபார்மேட்டில் தான் கொஷின்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. சரிங்களா? அதை வச்சு தான் ஷார்ட்கட் மட்டும் நிறைய பேர் சொல்லி தருவாங்க. அது கரெக்ட் தான். சரிங்களா? அந்த ஃபார்மேட்டில் தான் கேள்வி வந்துக்கிட்டு இருக்கு, அதில் மாற்றி கேட்குறது இல்லை. ஸோ நம்ம ஃபார்மேட்டுக்கு ரெடி ஆகணும். சிம்பிளுங்க, இதுதான் ஃபார்மேட். அந்த ஃபார்மேட்டில் கொஷின் கேட்பாங்க. அந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம ரெடி ஆகணும். எப்படி ரெடி ஆகணும்னா, ஷார்ட்கட்லேயும் தெரியணும், உண்மையான மெத்தட் என்ன அப்படின்றதும் தெரியணும். சரிங்களா? ஸோ ரெண்டையும் தான் சொல்லித்தர போகிறேன். ஸோ ரெண்டுமே உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே, பார்த்துடலாமா? கவனிங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி அல்ஜிப்ராவில் ஃபார்முலா என்ன ஃபார்முலா அப்படின்னா, இந்த ஸ்கொயரை யூஸ் பண்ணி, இந்த ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர், இல்லை அது ரெண்டையும் சேர்த்து, இல்லை ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர், இந்த மாதிரி ரெண்டையும் காமனாக யூஸ் பண்ணி கேட்கக்கூடியது மட்டும்தான் பார்க்க போகிறோம். அப்போ என்ன அர்த்தம்? அப்போ என்ன முக்கியமானது என்னென்னா, அந்த ஃபார்முலா தெரியணும். ஃபார்முலா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஷார்ட்கட் மட்டுமே நிறையா பேர் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு தெரியும். போன குரூப் 4ல் நிறையா பேர் கஷ்டப்பட்டுருப்பீங்க. சரிங்களா? ஸோ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இதுதான் நம்ம சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் சொல்லிடும். இதுதான் ஃபார்முலா, இதுபடி தான் கேள்வி வருது அப்படின்னு சொல்லிடுறோம். அது உங்கள் விருப்பம். சரிங்களா? ரைட். ஸோ அப்போ இந்த ஸ்கொயரை வச்சு எத்தனை ஃபார்முலா இருக்குன்னா, ஒரு முக்கியமானது 3 ஃபார்முலா. அந்த 3 ஃபார்முலாவில் தான் கேள்வி வரும். சரிங்களா? உங்களுக்கு ஷார்ட்கட்டே மறந்தாலும் அந்த ஃபார்முலா ஞாபகத்தில் தான் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க. ஒரே விஷயம் தான், ஃபார்முலாவும் தெரியணும், ஷார்ட்கட்டும் தெரியணும். ரெண்டுக்குமே ரெடி ஆகும். ஷார்ட்கட்டு உங்களோட டைம் சேவுக்கு யூஸ் ஆகும். ஃபார்முலான்றது என்னைக்கு மறந்தாலும் திரும்ப ஞாபகப்படுத்தி ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ரெண்டையுமே பார்ப்போம். கவனிங்க. ஸோ அப்போ ஸ்கொயரில் என்னென்ன சார் ஃபார்முலா இருக்குது, அதை முதல் பார்த்துருவோமா? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபார்முலா என்ன ஃபார்முலா? இந்த ஏ ப்ளஸ் பி, மேக்ஸ் வாத்தியார் மாதிரி இருக்கும், அப்படி தான் இருக்கும். பாருங்கள், ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். இதை நடத்தும் போது உண்மையான ஒரு மேக்ஸ் டீச்சர் மாதிரியே தெரியும். ரைட். இந்த ஃபார்முலா எல்லாருக்குமே தெரியுமா? என்ன தெரியும்? அதாவது ரெண்டு நம்பர் தாங்க, 3 வரை கேட்கறது இல்லை. அதாவது 2 வேரியபிள் தான், ஏபின்னு இருக்கணும், இல்லை எக்ஸு ஒய்ன்னு இருக்கணும். 2 வேரியபிள் கான்செப்டில் தான் வரும். ரைட். ஸோ 3லாம் நம்ம கேட்கறது இல்லை. பார்த்துப்போம். ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர்டுன்னு வருமா, பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படின்னு வரும். சிம்பிளான விஷயங்க. அந்த நம்பர் முதல் நம்பர் ஸ்கொயர், ரெண்டாவது நம்பர் ஸ்கொயர், ப்ளஸ் 2 இன்ட்டு 2 நம்பரையும் மல்டிப்ளேல எழுதணும். இது எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி மைனஸாக இருந்தால், ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்டாக இருந்தால் ஏ ஸ்கொயர்டு வரும், ப்ளஸ் தான், இந்த இடத்துல ப்ளஸ் தான், ப்ளஸ் பி ஸ்கொயர். ஏன்னா ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸாக இருந்தாலும் ப்ளஸ்ஸாக மாறிடும். இந்த இடத்துல மைனஸ் 2ab வரும். ஏன்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்னு வரும். ஓகே, ஸோ புரியுதுங்களா? இதை மனப்பாடம் பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலா தெரிஞ்சு தான் ஆன்சர் பண்ண முடியுமான்னு கேட்டால், ஒரு சில சம்முக்கு கண்டிப்பாக இந்த ஃபார்முலா தெரியும். ஏன் என்னன்றதை நான் பின்னாடி சம்ஸ் காமிக்கும் போது சொல்கிறேன். இப்போ இது பேசிக். இதிலிருந்து 2 ஃபார்முலா கிரியேட் பண்ண போகிறோம். அதை வச்சு தான் நமக்கு கேள்வி கேட்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது 2 காட்டிலும் அடுத்து சொல்ல போகிற 2ல் தான் உங்களுக்கு கேள்வி கிரியேட் பண்ணுறாங்க. அந்த 2 கண்டிப்பாக தெரியணும். என்ன சார் அப்படின்னா, இன்கேஸ் இதையும் கூட்டுனா என்ன ஆகும்? ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். இது 2ஐயும் கூட்டுனா என்ன நடக்கும்? அப்போ இந்த சைடு கூட்டுங்களேன். கூட்டுனா என்னங்க நடக்கும்? கூட்டும் போது என்ன ஆகும்? ஏ ஸ்கொயர்டையும் சேர்த்தா 2 ஏ ஸ்கொயர் கிடைக்கும்.
பி ஸ்கொயர் கேட்டினா 2b ஸ்கொயர் கட்டணும். அப்போ ரெண்டை காமனாக வச்சுக்கிறேன். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் போட்டுறேன். கரெக்டா? அப்போ 2a ஸ்கொயர் 2b ஸ்கொயர் வரும் கூட்டும்போது. ஆனால் இதையும் கூட்டும்போது என்னன்னா இது ப்ளஸ் சிம்பிள் இருக்குது மைனஸ் சிம்பிள் இருக்குது, கேன்சல் ஆயிரும். அதாவது 2ab 2ab கழிச்சோம்னா வராது ஒன்றுமே, அதனால் இவ்வளோதான். அப்போ இதுதான் சரிங்களா? ஓகே. ஸோ இது ஒரு முக்கியமான ஃபார்முலா. அடுத்தது அது இது கழிச்சா a + b ஹோல் ஸ்கொயரில் இருந்து a - b ஹோல் ஸ்கொயரை நான் கழிக்கிறேன். கழிக்கும் போது என்ன ஆகும்? அதாவது இதிலிருந்து இதை கழிக்கிறேன், இதிலிருந்து இதை கழிச்சா a ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும் கழிக்கும் போது. b ஸ்கொயர் கழிஞ்சிரும். ஆனால் இங்கே கழிக்கிறது மைனஸ் பண்ணுறோன்றப்ப ஆல்ரெடி மைனஸாக இருக்குது, மைனஸும் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ 2ab + 2ab 4abன்னு கிடைக்கும். மேக்ஸ் மேஜருக்கு புரிஞ்சிருக்கும், அதர் மேஜராக இருந்தால் ஒன்றுமே இல்லை, அப்படியே படிச்சுக்கோங்க. கூட்டுனா 2a ஸ்கொயர் + b ஸ்கொயர், அதாவது ப்ராக்கெட்டில் வரணும். கழிக்கும் போது 4ab வரணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா சரிங்களா? இது தெரிஞ்சா போதும். டிஎன்பிசிக்கு நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் படிக்கும்போது சில நேரம் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. என்ன அப்படின்னா இந்த இது மட்டும் அப்படியே சேஞ்ச் ஆகிருக்கும். இதிலிருந்து இதை கழிச்சு, அதாவது இதிலிருந்து இதை கழிச்சா 4ab, இதிலிருந்து இதை கழிக்கிற மாதிரி, அதாவது a - b ஹோல் ஸ்கொயர் ஃபர்ஸ்ட்டும் a + b ஹோல் ஸ்கொயர் செகண்டும் வர மாதிரி சம்ஸ் இருக்கும். அப்படி இருந்தால் என்ன ஆகும்? இந்த 4ab - 4ab வரணும், மைனஸ் முன்னாடி வரணும். ஸோ போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ நமக்கு தேவையில்லை. ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நமக்கு, அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கேட்கக்கூடிய கொஸ்டினில் இது ரெண்டும் தான், இதே ஃபார்மெட்டில் தான் கொஸ்டின் இருக்கும். ஓகே. இன்னும் ஒரு ஃபார்முலா இருக்குது, அது அந்த சம் வரும்போது சொல்கிறேன். சரி, இப்போ இதை வச்சு சம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. இந்த சம் தெரியுது இல்லையா? என்ன கொடுத்துருக்காங்க? a + b வேல்யூ 10, ஏவையும் பியையும் கூட்டுனா 10. அதாவது ஒரு 2 நம்பர் இருக்குது, அந்த 2 நம்பரை ஆட் பண்ணும்போது கூட்டும்போது 10 கிடைக்குது. அதான அர்த்தம். ஏபின்ற ஏதோ ஒரு 2 நம்பர், அதை கூட்டினா 10 கிடைக்குது. அந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால், ஏபினா மல்டிப்ளைன்னு அர்த்தம், மல்டிப்ளை பண்ணால் 18 கிடைக்குது. அப்போ கேள்வி a ஸ்கொயர் + b ஸ்கொயர், அந்த நம்பர் ஒரு 2 நம்பரையும் தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணி கூட்டுனா என்ன வரும் அப்படின்றது கேள்வி. நம்மளோட கிரிமினல் புத்தி என்ன சொல்லுவோம்? ஷார்ட்கட் என்னவா இருக்கும் யோசிச்சு பார்ப்போம். என்ன யோசிப்பீங்க? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் அதாவது 2 எண்களை பெருக்கும் போது 18 வரணும், அப்படி கண்டுபிடிச்சிட்டாலே முடிஞ்சிருச்சு. அப்படி யோசிச்சு பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா? 1 × 18 வரணும், இல்லை 2 × 9 வரணும், 3 × 6 வரணும். திரும்ப அப்படியே மாற்றி தான் வரும். 6 × 3 9 × 2 18 × 1 இதுதான் வரும். ஆனால் 18 2 நம்பரை பெருக்கும்போது 18ன்றது இப்படி தான் இருக்க முடியும். அதில் 2 கூட்டுனா 10 வருமானா எங்கேயுமே கிடையாது. 1 + 18 வராது, 2 + 9 11 தானே வரும், வராது. 3 6 அப்படின்னாலே எனக்கு 9 தான் வருது கூட்டும்போது. அப்போ இப்படி பிரித்தா எனக்கு கிடைக்கல. புரியுதுங்களா? அப்போ இந்த செம்ம ஒரு முதல் விஷயம், இந்த கொஸ்டின்லாம் எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு போன இயரில் 2024 இருக்கும், 13லையும் 12லையும் நடந்த டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் எடுத்து தான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? ரைட். ஸோ டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினோனையும் நீங்கள் வேறு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க யோசிக்காதீங்க. ஸோ இதுதான் மாடல், அப்படியே எல்லாருக்குமே கேட்பாங்க. சரி பாருங்கள். அப்போ இப்படி பிரித்தா நமக்கு கிடைக்கல, அந்த 2 நம்பரை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி தான் கேள்வியே கேட்டிருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க. அப்போ நான் என்ன சார் பண்ணணும்? அப்போ யோசிக்கணும், ஃபார்முலா என்ன? அதாவது ஸ்கொயர் வந்துருச்சு, a + b இருக்குது. அப்போ a + b வரணும், a ஸ்கொயர் b ஸ்கொயர் வரணும். எங்கே சார் வரும் அப்படின்னா ab வரணும். அப்போ எங்கே சார் வருதுன்னா இந்த ஃபார்முலாவில் தான் வரும். எந்த ஃபார்முலா? இப்போ தானே எழுதுனேன், a + b ஸ்கொயர் = வேணா தனியாக எழுதி காமிக்கவா? கீழே எழுதுறேன். a + b ஸ்கொயர் = a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + 2ab. ஸோ இதில் தான் அவங்க கொடுத்துருக்க கான்செப்ட் எல்லாமே வருது. என்னென்ன வருதுன்னு பாருங்க. a + b வேல்யூ 10ன்னு கொடுத்துருந்தாங்க. ஓகே, 10 ஸ்கொயர். இதுதான் கண்டுபிடிக்கணும். a ஸ்கொயர் + b ஸ்கொயர் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது. ப்ளஸ் 2 இன்ட்டு மல்டிப்ளை ab வேல்யூ எவ்வளோ? 18. அதாவது ஏவையும் b மல்டிப்ளை பண்ணால் 18 கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. ஸோ இது தெரிஞ்சிருந்தா டக்குன்னு அப்ளை பண்ணியிருப்பீங்க. என்ன வரும் அப்போ? 100. ஓகே, 2 × 18 மல்டிப்ளை தானே, 2 × 18 36. அப்போ 36 ப்ளஸ் 36 இங்கிட்டு வருது, ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது -36. அவ்வளோதாங்க. அப்போ என்னங்க வரும்?
அப்போ a + b ஹோல் ஸ்கொயர், அதாவது a² + b² மட்டும்தான் இருக்குது. கரெக்ட் தானே? ஸோ அதோட ரிசல்ட் தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ 100ல் 36 போச்சுன்னா எங்கே இருக்குது ஆன்சர்? எஸ் 64. கரெக்ட் தானே? 64. ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா இதில் ஈஸியாக அப்ளை பண்ணியிருக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ அப்போ அதுக்கு தான் சொல்கிறேன், ஷார்ட்கட்டுன்ற ஒன்று தெரியணும், அட் சேம் டைம் ஃபார்முலா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இந்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதுவுமே ஃபார்மேட், நான் சொன்ன மாதிரி ஃபார்மேட். இது என்ன ஃபார்மேட்டில் கேட்டிருக்காங்க, ஷார்ட்கட் என்னன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன், கவனிங்களே. கன்ஃபார்ம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒருத்தர் என்ன கொடுத்துருக்காங்க, 23 + 56 ஹோல் ஸ்கொயர், 23 - 56 ஹோல் ஸ்கொயர். அதாவது ஸ்கொயர் ஃபார்முலா இருந்து கேள்வி வந்திருக்கு, ரெண்டே நம்பர் திரும்ப திரும்ப வந்திருக்கு. அப்போ அதுதான் ஏபி. இது ஏ, இது பி. அதாவது 23ன்றது ஏவாவும் 56 பியாவும் வச்சு யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ ஷார்ட்கட்டை டக்குன்னு சொல்கிறீங்க, கவனிங்க. அதாவது a + b ஹோல் ஸ்கொயர், a - b ஹோல் ஸ்கொயர், இடையில மைனஸ் வந்திருக்கு. மைனஸ் வந்தால் என்ன அர்த்தம், 4ab அப்படின்ற கான்செப்டில் வரணும். கீழே பார்த்தீங்கன்னா ஏபி இருக்குது, சிம்பிளாக சொன்னால் 4ab. அப்படி தானே ஃபார்முலா படி, நான் சொல்லி கொடுத்த ஃபார்முலா படி 4ab வரணும். கீழே அதே தான் ஏபின்னு இருக்குது. ஸோ ஏபி கேன்சல் ஆயிடுச்சுன்னா வெறும் ஆன்சர் 4 அப்படின்னு கிடைச்சிரும். புரியுதுங்களா? ஸோ இவ்வளோதான் இது ஷார்ட்கட். அந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்தாலும் சரி, இல்லை டேரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாலும் நீங்கள் என்ன கன்ஃபார்ம் பண்ணணும்னா a + b ஹோல் ஸ்கொயர், a - b ஹோல் ஸ்கொயர்ன்ற கான்செப்டில் இருக்குது. இடையில மைனஸ் வந்திருக்கு, மைனஸ் வந்தால் 4ab, இடையில ப்ளஸ் வந்துருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், 2a² b². இதுதான் ஃபார்முலா, மேலே வரணும். ஸோ இவ்வளோ தான், புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ புரியாதவங்க கவனிங்க, கரெக்டான மெத்தடில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். என்ன பண்ணணும் அப்படின்னா 23ன்றது தாங்க ஏ. ஸோ ஏ 23, பி 56 நான் எடுத்துக்கிறேன். அப்போ a + b ஹோல் ஸ்கொயர் மைனஸ், ஸோ a - b, ஸோ a - b ஹோல் ஸ்கொயர் பை a × b மல்டிப்ளேல இருக்கு. அப்போ ab. ஸோ இதானே அர்த்தம். ஸோ இதோட ஆன்சர் என்ன, இந்த ஃபார்முலாக்கு என்ன சிம்பிளிஃபிகேஷன், a + b a - b ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ இடையில மைனஸ் வந்திருக்கு. அப்போ 4ab பை ஏபின்னு கிடைக்கும். ஸோ ஏபி கேன்சல், 4ன்றது நமக்கு ஆன்சர். அப்போ 23க்கு 56க்கு இங்கே வேலையே இல்லாமல் போச்சு, அப்படி தானே? ஸோ ஏன்னா நம்ம ஏபின்னு எடுத்துக்கிட்டோம், நம்ம ஃபார்முலா படி சிம்பிளாக கிடச்சிருச்சு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ இவ்வளோதாங்க. அப்போ இதுதான் ஃபார்மேட். ஷார்ட்கட்டாக யோசிக்கிறவங்களுக்கு இன்னும் புரிஞ்சிருக்கும், என்ன பண்ணணும், இப்படி கேட்டால் இப்படி பண்ணணும் அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இந்த கொஸ்டின் பாருங்கள், சேம் ஃபார்மேட்டாக இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே மாடல் தெரியுதா? ஸோ இது நான் வேறு உங்களுக்கு கேட்ட கொஸ்டின் தான், டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டினை தான் அப்படியே எடுத்து கொடுக்குறேன். ஸோ அதான் அதே ஃபார்மேட்டில் தான் திரும்ப திரும்ப வரும். ஆனால் என்ன ஆகும், நம்பர் மட்டும் மாறி மாறி இருக்குமே தவிர ஃபார்மேட் மாறாது, அதை புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ என்ன பண்ணணும், சேமாக ரிப்பீட் ஆகிறத ஏபின்னு கன்சிடர் பண்ணணும். அப்போ 893ன்றது ஏ, 786ன்றது பி. அப்படி வச்சுக்கிட்டா என்ன ஆகும், a + b² ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a - b ஹோல் ஸ்கொயர் பை ab. அப்படி தானே? ஓகே, ஸோ மேலே ஃபார்முலா இருக்குது, இதுக்கு ஒரு சிம்பிளிஃபிகேஷன் ஃபார்முலா a + b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a - b ஹோல் ஸ்கொயர். இதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தா 4ab அப்படின்றது மேலே. ஓகே, டிவைடட் பை ab. ஸோ ab கேன்சல். அப்போ நமக்கு 4ன்றது ரிசல்ட். ஸோ அப்போ நமக்கு என்ன தெரியணும், இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா ரொம்ப ஈஸி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இந்த கொஸ்டின் பாருங்கள், சேம் ஃபார்மேட், இடையில ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, நான் சொல்கிறது இதை புரிஞ்சுக்கோங்க. நம்ம எப்பயும் போல் என்ன பண்ணணும், சேம் நம்பர் 835 378 திரும்ப திரும்ப அதுதான் வருது. அப்போ ஏபி இல்லை XY எப்படினாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஏபின்னு எடுத்துக்கிறேன். அப்போ 835 தான் ஏ. அப்போ ஏ ப்ளஸ் பி, a + b ஹோல் ஸ்கொயர். இடையில என்ன சிம்பிள், ப்ளஸ், அதை மறந்துடக்கூடாது, ப்ளஸ்ஸு. இங்கே a - b வருமா? ஸோ ஏபின்னு எடுத்துக்கிட்டா இங்கே பாருங்களேன், 835 அதாவது a × a, அப்போ a² ப்ளஸ் b × b b². கரெக்டுங்களா? அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம மேலே இருக்கிறது ஃபார்முலா தெரியும். ஸோ இதை ஆட் பண்ணால் மைனஸ் பண்ணால் 4ab, இந்த இடத்துல ப்ளஸ் வந்தால் என்ன வரணும், எஸ் 2 bracket a² + b² அப்படின்றது கான்செப்ட் பை a² + b². அவ்வளோதாங்க, கேன்சல் ஆயிடுச்சுங்க. அப்போ ஆன்சர் என்ன கிடச்சிருச்சு, 2ன்னு கிடச்சிருச்சு. ஸோ இவ்வளோதான் ஆன்சர், முடிஞ்சிருச்சு. புரியுதுங்களா? ஸோ அப்போ ஷார்ட்கட்டுக்கு வருவோமா? முதல் பார்த்த மாடல், இப்போ பார்த்த மாடல் என்ன அர்த்தம், இந்த ஃபார்மேட்டில் இருக்கான்னு கன்சிடர் பண்ணணும். மேலே ப்ளஸ் வந்தால் கீழே a² b²ன்னு வரும்.
மேலே மைனஸ் வந்தால் கீழே ஏபின்னு வரும். ஸோ இதுதான் மாடல். ஸோ அப்போ ஆன்சர் ஒன்று 4ஆக இருக்கணும், இல்லை 2ஆக இருக்கணும். அப்படி தான் இருக்கும். அப்படின்னு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி போவீங்க. அப்படியே தலைகீழாக வர மாதிரி கொடுத்துருவான். அதாவது இது மேலே வர மாதிரியும் இந்த ஃபார்மேட் கீழே வர மாதிரியும் அப்படி வந்துச்சுன்னா என்ன தெரியுமா, 1/2ன்னு ரிசல்ட் வர மாதிரிலாம் இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் நம்ம ஷார்ட்ஸில் நிறையா வீடியோஸில் சொல்லித்தரேன். வீடியோஸ் அந்த கொஷின்ஸ் போடுவோம். அதை பார்த்தோம்னா அப்படியே போயிட்டே இருக்கும். ரைட், பார்ப்போமா? ஸோ அப்போ கொஷினை பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்போ ஷார்ட்கட் இதே ஃபார்மேட்டில் இப்படி தான் கேட்குறாங்க. ஸோ ஒரிஜினல் மெத்தட் இதுதான். அதே மாதிரி ஷார்ட்கட்டாகவும் நீங்கள் புரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். இந்த கொஷின் பாருங்க, a + bயோட வேல்யூ 7, a - bயோட வேல்யூ 4. இப்போ கேள்வி ஏவையும் பியையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன? அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியணும், ஏ என்னன்னு தெரியணும், பி என்னன்னு தெரியணும். 2 மெத்தடில் அப்ளை பண்ண முடியும். நான் சொல்லி கொடுத்த ஃபார்முலா மெத்தட் போக முடியும். அதே மாதிரி இதை டேரெக்டாகவே சால்வ் பண்ண முடியும். மேக்ஸ் தெரிஞ்சவங்க ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். அப்போமா என்னென்ன கவனிங்க. ஸோ இது ரெண்டையும் அப்படியே சால்வ் பண்ணலாம். a + b = 7, a - b = 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணலாம். இது ரெண்டையும் கூட்டுனா 2a ரிசல்ட் கிடைக்கும். அது ரெண்டையும் கூட்டுனா 7 + 4 11. ரைட், அது 2 ஷார்ட்கட்டை இதையும் ஷார்ட்கட்டாக சொல்லித்தரவா? அப்படின்னா பாருங்க, கூட்டும் போது 2 + a இந்த சைடு ரெண்டையும் கூட்டினா 11 வரும் /2. இதுதான் ஏவோட ரிசல்ட். ஓகே, கழிச்சிங்கன்னா 7 - 4 அப்போ 3 கிடைக்கும். ஸோ அதுதான் பியோட ரிசல்ட். 3/2 போடணும். இங்கேயே 2/2 கூட்டுனா 11/2 அது ஏ. கழிச்சிங்கன்னா 3/2 போட்டால் அது பி. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஏவோட, அதாவது ஏபி தானே ரிசல்ட்டு. ஏவையும் பியையும் மல்டிப்ளை பண்ணும். மேலே 11 × 3 33, கீழே 2 × 2 4, அப்போ 33/4 கிடைக்கும். ஸோ இது இப்படி கொடுத்துருக்கனால சில நேரத்தில் இதை மாற்றி கொடுத்தாங்கன்னா பிரச்சனை ஆயிரும். அப்போ என்ன சொல்கிறேன்னா நல்லா கவனிங்க. ரெண்டையும் கூட்டும் போது இது ஏன் சார் வருது அப்படின்னா பியும் கேன்சல் ஆயிரும். a + a 2a இங்கிட்டு கூட்டுனா 11, 2a வேல்யூ 11. அதனால தான் a = 11/2. 2 அங்கிட்டு போகும்போது டிவைட். இதை கழிச்சிங்கன்னா ஏவும் கேன்சல் ஆயிரும். கழிக்கும் போது இது ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ b + b 2b வேல்யூ 7 - 4 3. ஸோ 2b வேல்யூ 3. அப்போ b வேல்யூ 3/2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது 33/4ன்றது நமக்கு ரிசல்ட்டாக கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இது ஒரு மெத்தட். இதுக்கு முன்னாடி நான் ஃபார்முலா சொன்னேன், அந்த ஃபார்முலா மெத்தடில் என்ன சார் வரும் அப்படின்னா அதையும் அப்ளை பண்ணுவோம். ஸோ ஆட் பண்ணால் 7, சப்ட்ராக்ட் பண்ணால் 4. ஓகே, ஃபார்முலா பார்த்துலாமா? என்ன ஃபார்முலா அப்படின்னா a + b whole square a - b whole square is equal to, எனக்கு ஏபின்ற ரிசல்ட் வேணும். அப்போ 4ab அப்படின்றது தானே வருது. ஒரு ஃபார்முலாவில் 4ab வரும், இன்னொரு ஃபார்முலா 2a² + b² வரும். எனக்கு 4ab, ஏன்னா ஏபி வேணுன்றதுனால இதை எடுத்துக்கிறேன். அப்போ இங்கே என்ன வரணும், மைனஸ், கழிச்சாதான் 4ab கிடைக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ இதோட வேல்யூ என்ன கொடுத்துருந்தாங்க, 7² இதோட வேல்யூ 4, a - b 4² = 4ab. 7ன்றது 49ஆங்க, 49 - 16 = 4ab. ரைட், 49ல் 16 போச்சுன்னா 33. சரிங்களா? = 4ab. நமக்கு தேவை ஏபி தான். 4 இங்கிட்டு வரணும். அப்போ 4 இங்கிட்டு வந்தால் டிவைடரில் வரும் 33/4. ஸோ இதுதான் ஃபார்முலா அப்ளை பண்ணால் நமக்கு ஒரு ரிசல்ட்டாக கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம அந்த ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபார்முலா வைஸ் இந்த எல்லாத்தையுமே பார்த்துருக்கோம். சரிங்களா? அடுத்தது நியூவாக ஒரு ஃபார்முலா, அதுவும் சிம்பிளான ஃபார்முலா. அதில் எப்படி கொஷின் இருக்குன்னு பார்ப்போம். இந்த கொஷின் பாருங்க, 129² இன்னொரு நம்பரோட ஸ்கொயர் 29² இடையில மைனஸ். ஸோ இப்படி கொடுத்தாலே உங்களுக்கு ஷார்ட்கட் தெரியல. என்னது ஷார்ட்கட்டில் சொல்லவா? ஒரு நம்பர் ஸ்கொயர் மைனஸ் இன்னொரு நம்பர் ஸ்கொயர் அப்படி கொடுத்தாலே நீங்கள் என்ன பண்ணிடணும் அப்படின்னா, ஸோ இது எப்பயுமே எந்த இடத்துலையுமே ஒரு நம்பர் ஸ்கொயர் இன்னொரு நம்பர் ஸ்கொயர் இடையில மைனஸ் சிம்பிள் இருந்தால் மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு தடவை ரெண்டையும் ப்ளஸில் எழுதணும், ஒரு தடவை ரெண்டையும் மைனஸில் எழுதணும். அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் மைனஸ் செகண்ட் நம்பர், ஃபர்ஸ்ட் நம்பர் ப்ளஸ் செகண்ட் நம்பர். ஸோ இது எழுதணும். இது எப்போ இந்த மாதிரி கொடுத்தா, 2 நம்பர் ஸ்கொயர் தனித்தனியாக கொடுத்து இடையில மைனஸ் சிம்பிள் இருந்தால் ஓகே. அதுக்கப்புறம் வர்ற ரிசல்ட்டை மல்டிப்ளை பண்ணும். இது என்ன வரும், 158ன்னு கிடைக்கும். ஸோ அங்கே என்ன வரும்னா 100ன்னு கிடைக்கும். அவ்வளோ மல்டிப்ளை பண்ணால்
15800ன்னு ரிசல்ட் கிடைச்சிடும். ஓகேவா? ரைட். ஸோ இதுதான் கான்செப்ட். இது எப்படி வந்துச்சு அப்படின்னா இது ஒரு முக்கியமான ஃபார்முலா இருக்குது. அது என்ன ஃபார்முலா? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபார்முலா எழுதிக்கோங்க. a ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ட். ஸோ அதுதான் கான்செப்ட். என்ன அப்படின்னா ஒரு நம்பரோட ஸ்கொயர் மைனஸில் இன்னொரு நம்பரோட ஸ்கொயர் இடையில மைனஸ் இருந்தால் மட்டும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ளஸில் ஒரு தடவை, அதாவது a ப்ளஸ் பி மைனஸில் ஒரு தடவை a மைனஸ் பின்னு எழுதிக்கலாம். ஸோ இது முக்கியமான ஃபார்முலா. இது நிறைய இடங்கள்ல நம்மளே அறியாமலே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இருந்தால் a ப்ளஸ் பி a மைனஸ் பி ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ ரெண்டு ரிசல்ட்டும் சேமாக இருக்கும். ஓகேவா? ரைட். ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதை தான் இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கேட்டிருந்தாங்க? நான் அப்ளை பண்ணேன் இல்லையா? ஸோ அந்த ஃபார்மேட் படி வந்துடும். ஸோ 129 ப்ளஸ் 29 129 மைனஸ் 29 அவ்வளோதான். ஸோ அப்ளை பண்ணும்போது என்ன கிடச்சிச்சு? 158 இங்கே 100. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 15800ன்றது ஆப்ஷன் சி நமக்கு ரிசல்ட்டாக கிடைச்சிடும். ஓகேவா? ரைட். ஸோ இதை எப்படிலாம் கேள்வி கேட்குறாங்க? இப்படி சிம்பிளாகவும் கேட்குறாங்க, இதை விட கொஞ்சம் வித்தியாசமாகவும் கேட்குறாங்க. கொஸ்டின் பார்ப்போமா? நெக்ஸ்ட் கொஸ்டினில் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்க. முதல் சம்மில் ஸ்கொயர்டுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. இங்கே ஸ்கொயர்டு கொடுக்காம பிரித்து கொடுத்துருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. 162 × 162 162ஓட ஸ்கொயர்டு வருமா? 18 × 18 18ஓட ஸ்கொயர்டு வரும். அப்போ என்ன அர்த்தம்? ஒரு நம்பரோட ஸ்கொயர் மைனஸில் இன்னொரு நம்பரோட ஸ்கொயர்டு வந்தால் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். மொதல் அந்த ரெண்டு நம்பரையும் ப்ளஸில் எழுதணும். 162 + 18. அடுத்தது இது ரெண்டையும் மைனஸில் எழுதணும். 162 - 18 அவ்வளோதான். பை 144 இருக்கு ஏற்கனவே, அதை ஒன்றும் பண்ண வேணாம். ஸோ கூட்டுனா என்ன வருது சார்? 180 மேலே வருது இன்ட்டு இங்கே 144 கிடைக்குது. ஸோ டிவைடரில் 144 ஏற்கனவே இருக்குது. ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணும்போது 180 ஆப்ஷன் ஏ தான் நமக்கு ரிசல்ட் வந்துடுது. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்ற கான்செப்டில் இருக்குது. அப்போ a ப்ளஸ் பி a மைனஸ் பி அப்படின்னு பிரித்து எழுதியிருக்கோம்னு அர்த்தம். அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணியிருக்கோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இந்த கொஸ்டின் பாருங்கள். சேம் பேட்டர்ன், இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே மாடல் தான், கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டிருக்காங்க. கவனிங்க. நம்ம எப்பயுமே யோசிக்கணும் என்ன கேட்கணும் அப்படின்னா ஒரு நம்பரோட ஸ்கொயர் மைனஸ் இன்னொரு நம்பரோட ஸ்கொயர் அப்படின்னு வந்துட்டாலே யோசிக்கவே வேணாம். ரெண்டையும் ப்ளஸில் ஒரு தடவை, அதாவது 925 + 225. அடுத்தது மைனஸில் ஒரு தடவை 925 - 225 அவ்வளோதான். ஏன்? a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்ன்ற கான்செப்டில் இருக்கனால a ப்ளஸ் பி a மைனஸ் பி அப்படின்ற கான்செப்டில் வரணும். புரிதுங்களா? அவ்வளோதான். ஸோ டேரெக்டாக இப்போ என்ன ஆகும்? இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 1150. சப்ட்ராக்ட் பண்ணால் எவ்வளோ வருது? 700 வருமா? அவ்வளோதான். ஈக்குவலில் என்ன இருக்குது? 100x, சாரி 1000x இருக்குது. ஓகே ரைட். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு தேவையில்லை, எக்ஸ் தானே வேணும். எக்ஸோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும் கொஸ்டினில். எக்ஸோட வேல்யூ வேணுன்றப்ப 1000 இங்கிட்டு கொண்டு வந்தால் டிவைடு வரணுமா? அப்போ கேன்சல் பண்ணுங்கள். டவுட் டிவைடரில் வந்தால் கேன்சல் தானே ஆகும். 0 0 0 3 0 கேன்சல். இங்கே 2 இங்கே 1 இல்லை, கொண்டு வந்து டிவைட் பண்ணி பாருங்கள், ஒன்றும் இல்லை. ஸோ கேன்சல் ஆகுமா? அப்போ அங்கிட்ட எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் ஐயெல்லாம் 35க்கு 5 மிச்சம் 3. 1 × 7 7 + 3 10 0 மிச்சம் 1. ஸோ 7 + 1 கரெக்ட் தானே? 1 × 7 7 + 1 8. அப்போ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அவ்வளோதான். எக்ஸோட வேல்யூ எவ்வளோ கிடைக்குது? 805 அப்படின்னு கிடைச்சிரும். 805. ஸோ அப்போ a ப்ளஸ் பி a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த கான்செப்டில் இந்த கேள்வி இருந்துச்சு, நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்க. ஸோ வித்தியாசமாக கேட்டாங்களா? வச்சாம்பார் செக் அப்படின்ற மாதிரி இருக்குது. ரைட். இது எப்படி எந்த லெவலில் எப்போ கேட்பாங்க அப்படின்னா நீங்கள் டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் டிஎன்பிசியாக இருந்தால் குரூப் 2ஓ குரூப் 1ஓ எழுதும்போது இந்த மாதிரி கேள்வி வரும். புரிதுங்களா? நீங்கள் டெட்டில் படிக்கிறீங்க அப்படின்னா பேப்பர் 2 அளவுக்கு போகும்போது பேப்பர் 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மேக்ஸில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ ஒரு டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதுறீங்க, ஒரு டிகிரி முடிச்சுட்டு குவாலிஃபிகேஷனுக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. இதுக்கும் ஷார்ட்கட் இருக்குது. ஷார்ட்கட்டாக பிளாங்காக சொல்லணும்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம். சொல்கிறேங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதான் ஃபார்மேட். இதே ஃபார்மேட்டில் கேள்வி கேட்டால் என்ன ஃபார்மேட் அப்படின்னா ஒரு நம்பர் சேம் நம்பர் தான் ரிப்பீட் ஆகும். இங்கே மைனஸில் இங்கே ப்ளஸில் இப்படி மாற்றி மாற்றி இருக்கணும். இல்லை இங்கே ப்ளஸில், அதாவது √7 + 1 √7 - 1. ஸோ இப்படி இருக்கணும், மாற்றி மாற்றி இருக்கணும். கீழே அதே மாதிரி. ஸோ இங்கே இருக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக தான் கீழே இருக்கும். இங்கே +1 √7 + 1 கீழே, அப்போ √7 - 1 இருக்கணும்.
இங்கே மைனஸ் இருந்தால் இங்கே ப்ளஸ் இருக்கும். ஸோ இப்படி ஃபார்மேட்டில் இருக்கும், ஈக்குவலில் ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி இருந்தால் என்ன பண்ணிக்கலாம் சார் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்கள். எது ரெண்டுக்கும்? அதாவது ரூட்டை விட்டுட்டு வெறும் 7க்கும் 1க்கும், அதாவது 7க்கும் 1க்கும் வித்தியாசம் பார்க்க வேணாம், மேலே கூட்டுங்க. 7 + 1 8. புரியுதுங்களா? 7 + 1 அவ்வளோதான். இங்கே மைனஸ் அதெல்லாம் யோசிக்க வேணாம். இந்த இது சேம் ஃபார்மேட் இப்படி இருந்தாலே 7 + 1 8 × 2. இந்த 2ன்றது காமனாக வராது, அது எந்த நம்பர் வந்தாலும் சரிங்களா. இது வந்து என்ன 8ன்றது ரெண்டையும் கூட்டுனா 8. ஓகே, கீழே இதோட வித்தியாசம் 7 - 1 6. அவ்வளோதாங்க, இதோட வேல்யூ அவ்வளோதான். 7 + 1 8 × 2, 7 - 1 6. மேலே கூட்டியிருக்கோம், கீழே கழிச்சிருக்கோம், அவ்வளோதான். இந்த 2 வந்து காமனாக வராது, இன்ட்டு மேலே மட்டும் வரும். ரைட். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? இந்த சைடு என்ன கொடுத்துருக்காங்க அது அப்படியே இருக்கட்டும். a + b √7 அப்படின்னு இருக்கு. புரியுதுங்களா? இப்போ பார்ப்போமா? இப்போ இதை அப்படியே அடிச்சு கொடுக்குறேன். O 2 2 2 6. அவ்வளோதான். அப்போ 8/3 + 0, அது சும்மா நான் போடுறேன் உங்களுக்கு புரியுறதுக்காக இருக்கட்டும். ஏன் அப்படின்னா ஈக்குவல் டு a + b √7 அப்படின்னு அர்த்தம். ஸோ எதுக்காகனா இங்கிட்ட ப்ளஸில் ஒரு நம்பர் வந்திருக்குல்ல, இங்கே ப்ளஸில் ஒரு நம்பர் இல்லாதனால 8/3ன்றது ஒரு நம்பர் ப்ளஸ் 0 நான் போட்டு காமிச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா முதல்ல வர்றது a, ரெண்டாவது வர்றது b. அப்போ 0 தான் இந்த ரிசல்ட்டோட வேல்யூ 0ன்னு அர்த்தம். அதாவது b-யோட வேல்யூ 0, a-வோட வேல்யூ 8/3. எங்கே இருக்கு? இந்த இருக்க ஆப்ஷன் சி. a-வோட வேல்யூ 8/3, b-யோட வேல்யூ 0. ரைட்லா? இதே √7 கிடைச்சிருந்தா ஒரு இப்போ 2√7, இதோட வேல்யூ 2√7 கிடைச்சிருக்கு அப்படின்னா ப்ளஸ் 0 போட்டுக்கிறோம். a + b √7. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இதே ஃபார்மெட்டில் எங்கே இருக்குது? இங்கே தானே இருக்குது. அப்போ b தான் 2, a தான் 0 அப்படின்னு மாறும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் கான்செப்டில் கேட்குறாங்க. இது என்ன சார் ஒன்றுமே புரியலையே அப்படின்னா கவனிங்க, இதை தெளிவாக சொல்கிறேன். நம்ம பார்த்த மாடல் தான், வேற ஒன்றும் இல்லை. √7 - 1 /√7 + 1 ப்ளஸ் இடையில ப்ளஸ் சிம்பிள் இருக்கு. √7 + 1 /√7 - 1. இதுதான் கான்செப்ட். ஸோ அப்போ என்ன அர்த்தம்? a bன்னு மாற்றணும். அப்போ இதுதான் a, இது bன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும்? அப்படியே கான்செப்டில் சேஞ்ச் ஆகும். பார்ப்போமா? அப்போ a - b டிவைடட் a + b ப்ளஸ் a - b, சாரி a + b மேலே a - b கீழே. ஸோ இப்படி தானே இருக்குது. ஏபின்னு மாற்றிட்டேன். √7aன்றது bன்றது 1 அப்படி மாற்றினீங்கன்னா இப்போ என்ன ஆகும்? கிராஸ் மல்டிப்ளை. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் a - b ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் a + b ஹோல் ஸ்கொயர் டிவைடரில் a + b × a - b. அப்படின்னா தெரியும் ஃபார்முலா என்னது? a² - b². அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சுங்க. ஸோ அப்போ மேலே என்ன வருது அப்படின்னா இதுக்கு ஷார்ட்கட் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். இடையில ப்ளஸ் சிம்பிள் வந்தால் 2a² + b². அதுக்கு அதுவே பரவாயில்ல சார் அப்படின்னு தோணுதா? ரைட், பார்ப்போம். a² - b². இது மேக்ஸ் டீச்சர்ஸ்க்காக. ஸோ அவங்களுக்குலாம் அப்படி சொன்னால் தான் புரியும். ஓகே, இப்போ ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ அப்ளை பண்ணுங்க. a √7 √7 ஸ்கொயர் பண்ணால் ரூட்டில் இருக்க நம்பரை ஸ்கொயர் பண்ணால் வெறும் அந்த ரூட்டு கேன்சல் ஆகிடும், வெறும் நம்பர் தான் வரும். அப்போ 7 ப்ளஸ் பியோட வேல்யூ 1, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, ரெண்டையும் கூட்டுனா 8. கரெக்டுனா 7 + 1 அதை 8, அதான் 7 + 1 8 வரும். எழுதுவா 8 இன்ட்டு இந்த ரெண்டை முன்னாடி இருக்க ரெண்டை பின்னாடி போடுங்க. எப்படினாலும் ஓகே தானே? 8 × 2னாலும் சரி, 2 × 8னாலும் சேம் ரிசல்ட் தான் வரப்போகுது. டிவைடரில் a², அதாவது 7, b² 1, 7ல் 1 போச்சுன்னா 6. அவ்வளோதான். ஸோ இதை தான் நான் அங்கே முன்னாடி சொல்லியிருந்தேன். ஓகே, சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும்? ரைட், 4 2 3 2 6. அப்போ 8/3ன்னு இதோட வேல்யூ கிடைக்கிது. ஸோ அதை வச்சு தான் நான் அங்கே எழுதியிருக்கேன். புரியுதுங்களா? ஸோ அங்கே அப்ளை பண்ணும்போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இந்த நம்பர்ஸ்க்கு இப்படி வந்துருச்சு, சில நம்பரில் மாறி வரும்போது இதே ரிசல்ட் கிடைக்குமானா சொல்ல முடியாது. ஓகேவா? அதுக்காக தான் சொல்கிறேன், மெத்தடையும் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ரைட். ஸோ இதில் நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் வரும். என்ன டவுட் அப்படின்னா, சார் இடையில ப்ளஸ் இருந்துச்சு சார், நீங்கள் அந்த மாதிரி போட்டீங்க, அதே மைனஸ் இருந்துச்சுன்னா எப்படி சார் வரும் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. மைனஸ் இருந்தால் மேலே
4ab அப்படின்ற கான்செப்ட்ல வரணும். மைனஸ் இருந்துச்சுன்னா என்ன வரணும், இடையில மைனஸ் சிம்பிள் இருந்துச்சுன்னா 4ab அப்படின்ற கான்செப்ட்ல வரணும். அவ்வளோதாங்க. ப்ளஸ் இருந்துச்சுன்னா 2a² b² கான்செப்ட்ல வரணும். ஸோ அதை மாடலில் தான் போட்டிருந்தேன். இப்போ நமக்கு மைனஸ் இருந்தால் எப்படி வரும்னு சொல்கிறேன் கவனிங்க. 4ab அப்படின்ற கான்செப்டில் வரணும். அப்போ 4ab அப்படின்றது மேலேயும், கீழே எப்பயும் போல் டிஃபரன்ஸ் அந்த நம்பர் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் 6ன்னு கிடைக்கும். 4ab தெரியுமில்ல, 4a வேல்யூ √7, b வேல்யூ 1, அது போட்டாலும் மல்டிப்ளைல 1 தான், 6ன்னு கிடைக்கும். அப்போ ஈரெண்டாவா மூவிரெண்டாவா, அப்போ ஆன்சர் 2√7/3. ஸோ அவ்வளோதாங்க. ஈக்குவல் டு a + b √7. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் √7 இங்கே வருதா, √7 கேன்சல். அப்போ பியோட ரிசல்ட் தான் 2/3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ குழப்பைக்கே வேணாம். நான் முதல் சொல்லி கொடுத்த ஷார்ட்கட்டை யார் ஃபாலோ பண்ணிக்கலாம், அதர் மேக்ஸ் மேஜர் இல்லாதவங்க. ஸோ அதான் ஃபார்வர்ட், அப்படி தான் கேள்வி கேட்குறாங்க, அப்படியே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, தப்பு இல்லை. ஓகே அவ்வளோதான். நம்ம இப்போ வர என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, அல்ஜிப்ராவில் ஸ்கொயரை யூஸ் பண்ணி a² b² இல்லை a + b². ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். சரிங்களா? இன்னும் என்ன பார்க்கணும்னா, கியூப்பை வச்சு எப்படி கேட்பாங்க அப்படின்றத பார்க்கணும். அதே மாதிரி சில அல்ஜிப்ராவில் வித்தியாசமாக x + 1/x, x + 1/y, y + 1/y அந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதையும் தனித்தனி வீடியோஸில் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். சரிங்களா? இப்போ பார்த்தோம் இல்லையா, இதெல்லாம் எங்கே சார் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது ஸ்கூல் புக்கில் அப்படின்னா, 9th ஸ்டாண்டர்ட்லேயும் 10th ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்கும். இந்த அல்ஜிப்ரா இந்த ஃபார்மேட் எல்லாமே 9th 10th இயற்கணிதத்துக்குள்ளே இருக்கும். ஓகே, ஸோ அதில் புக் பேக்கில் ஒரு 20 கொஷின் 15 கொஷின் வரை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? அதே மாதிரி ப்ரீவியஸ் இயரில் இதே மாடலில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிலாம் சொல்லிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.